ஹாய் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு தன் தமிழ் யூடியூப் சேனல். நான் கோபிநாத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜியை எப்படி ஸ்கேனக்ஸில் ஃபில்டர் பண்ணி நம்ம நிறைய ஸ்டாக்ஸ் எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் தன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன அப்படின்னா, வித்தின் மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்து மார்க்கெட் க்ளோசிங்குள்ளே ஒரு ட்ரேட் எடுத்து க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு பேர் இன்ட்ராடே அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்ட்ராடே டைமிங்க்கு 9:15 3:30 நீங்கள் இந்த ட்ரேடை முடிச்சிருக்கணும். அப்போது நீங்கள் ப்ரீவியஸ் டேவே இதை அனலைஸ் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் டே ட்ரேட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஒரு ஜாபில் இருக்க பர்சனாவோ இல்லை ஒரு ஹோம் மேக்கராகவோ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற ஒர்க்ஸ்லாம் ஹெக்டிக்காக இருக்கும். அப்போது இந்த ஸ்கேனக்ஸ் ஸ்க்ரீனர் மூலயமா நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸில் உங்களுக்கான இன்ட்ராடே ஸ்டாக்கை சூஸ் பண்ண முடியும். அப்படி தான் இந்த ஸ்கேனக்ஸை பில்டு பண்ணியிருக்காங்க. இப்போது நாம் அதில் ஒரு இண்டிகேட்டர் வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்டு பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜிக்கான ஸ்டாக்ஸை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஎம்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். மூவிங் ஆவரேஜ்னால் என்னன்னு தெரியும், ஸ்மூத்தான ஒரு லைன் தான் அந்த மூவிங் ஆவரேஜ். நார்மலாக கேண்டில் ஸ்டிக்லேருந்து டிரைவ் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணியிருப்பாங்க, அதுதான் மூவிங் ஆவரேஜ். அதோடைய ரீசன்ட் வெயிட்டேஜோட ப்ரைஸஸை பார்த்தோம் அப்படின்னா அதுதான் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் 2 இஎம்ஐஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று 20 டே மூவிங் ஆவரேஜ், இன்னொன்று 5 டே மூவிங் ஆவரேஜ். அப்படின்னா என்ன அப்படின்னா, 5 நாளைக்கான க்ளோஸ் ப்ரைஸ் எடுத்து ரீசன்ட் வெயிட்டேஜோட மல்டிப்ளை பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ அது 5 டேஸ்க்கானது. 20 டேஸ்க்கானது 20 டேயோட க்ளோஸ் ப்ரைஸ் எடுத்து அதை ரீசன்ட் வெயிட்டேஜோட மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுதான் 20 டே அண்ட் 5 டேஸ் மூவிங் ஆவரேஜ். இப்போது இதில் கிராஸ் ஓவர் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. 2 மூவிங் ஆவரேஜ் 2 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் லைன்ஸ் ஒன்றுக்கு ஒன்று கிராஸ் ஓவர் பண்ணி மேலேயும் கீழேயும் மாறும்போது அதுக்கு பேர் கிராஸ் ஓவர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது அது பாசிட்டிவாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கு பேர் கோல்டன் கிராஸ் ஓவர். அதுவே நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் டெத் கிராஸ் ஓவர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கோல்டன் கிராஸ் ஓவர் அப்படின்னா என்னென்னா, ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம் உள்ள இஎம்இ, அதாவது 5 டே. அந்த 5 டே மூவிங் ஆவரேஜ் 20 டே லாங்கர் டைம் ஃப்ரேம் உள்ள 20 டேஸோட மூவிங் ஆவரேஜை தாண்டி மேலே போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கோல்டன் கிராஸ் ஓவர் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே லாங்கர் டைம் ஃப்ரேம் மேலே வருது, ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம் கீழே போகுது அப்படின்னா அது டெத் கிராஸ் ஓவர் அப்படின்னு சொல்கிறோம். அது நெகட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் உள்ள ஒரு கிராஸ் ஓவர். இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம கோல்டன் கிராஸ் ஓவரை எப்படி இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதில் ஸ்டாக்கை எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம web.dun.co ஓப்பன் பண்ணிக்கலாம். அங்கே லாஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கேனக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது தன்னுடைய ஒரு ஓன் பிளாட்ஃபார்ம். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட வெப்பேஜுக்கு போயிடும். ஸோ இதில் நீங்கள் இந்த இடத்துல ஸ்க்ரீனர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ப்ரீ பில்டாகவே நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ சொன்ன மாதிரி கோல்டன் கிராஸ் ஓவர், டெத் கிராஸ் ஓவர்லாம் இங்கேயே இருக்கா. ஸோ இதில் கோல்டன் கிராஸ் ஓவர் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கொடுத்துருப்பாங்க. இது ஸ்விங் அந்த மாதிரி டைப்புக்கு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாம் க்ரியேட் பண்ண போகிறது இன்ட்ராடேக்கு எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம அந்த க்ரியேட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ண உடனே என்எஸ்சியில் இருக்கக்கூடிய டோட்டல் 2674 ஸ்டாக்ஸும் இந்த இடத்துல காமிக்குது. ஸோ நமக்கு இவ்வளோ ஸ்டாக்ஸ் வச்சு நம்மளால் இன்ட்ராடே பண்ண முடியாது இல்லையா, ஏதாவது ஒரு ஸ்டாக்கோ இல்லை ஒரு 2-3 ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி தான் ஃபில்டர் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் அப்படின்ற இருக்கிற இடத்துல நிஃப்டி 500 அப்படின்னு கொடுக்குறோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியில் நிறைய டைப்ஸ் ஆஃப் செக்டார்ஸ் இருக்குது, நிறைய இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த இண்டெக்ஸ் தான் இந்த நிஃப்டி 500. டாப் 500 கம்பெனிஸை மட்டும் வச்சு ஒரு இண்டெக்ஸ் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை மட்டும் நம்ம கொடுத்தோன்னா 500 ஸ்டாக்காக ஃபில்டர் அவுட் ஆகிடும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 500 ஸ்டாக்ஸ் மட்டும்தான் ஃபில்டரில் வந்திருக்கு. ஸோ இப்போவே பாதிக்கு முக்கால்வாசி நம்ம வெளியே அனுப்பிட்டோம். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையானது இந்த மார்க்கெட் கேபிட்டலில் லார்ஜ் கேப் இல்லைனா மிட் கேப் 2 ஆப்ஷன் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த சினாரியோக்கு நம்ம மிட் கேப்பை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிட் கேப் அப்படிங்கும்போது 5000 கோடியிலேருந்து 20,000 கோடிக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை அது மிட் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே க்ரோர்ஸில் கணக்கில் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதையுமே நம்ம கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 169 ஸ்டாக்ஸ் மட்டும்தான் ஃபில்டர் ஆகிருக்கு. வேணும்னா நீங்கள் இது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல 1 lakh அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் ஃபில்டர் அவுட் பண்ணி ஒரு 396 ஸ்டாக்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 396 ஸ்டாக்ஸ் அந்த ஃபில்டர் அவுட் பண்ணிட்டோம்.
நெக்ஸ்ட்டு தான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி அந்த கோல்டன் கிராஸ் ஓவர் அந்த மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். இதில் இங்கே ஆட் ஃபில்டர் போங்க. இங்கே டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸில் இஎம்ஏ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே 5 அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் நமக்கு தேவை. ஸோ அதை நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ 5 டே மூவிங் ஆவரேஜ் அப்ளை ஆயிருக்கா? இதுக்குள்ளே போயிட்டு அட்வான்சஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேராமீட்டர்ஸில் கிரேட்டர் தென் அப்படின்னு இருக்கும், இல்லை மோர் தென் கூட வச்சுக்கோங்க. மோர் தென் ஆர் ஈக்குவல் டு மோர் தென் ஏதோ ஒன்று. ஸோ அதில் திரும்பவும் இஎம்ஏவை செலக்ட் பண்ணுவேன். இந்த டைம் நம்ம முன்னாடி என்ன சொன்னோம், 5 டே மூவிங் ஆவரேஜ் ஒன்று, 20 டே மூவிங் ஆவரேஜ் ஒன்று. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், 20 டே இஎம்ஏவை செலக்ட் பண்ணிக்கிறோம். கொடுத்துட்டு ஸோ இப்போ நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 245 ஸ்டாக்ஸ் வந்து ஃபில்டர் அவுட் ஆகியிருக்கு. இது நம்ம இன்னும் ஃபர்தராக குறைக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு ஃபில்டர் திரும்பவும் போயிட்டு டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸில் இஎம்ஏ அதில் கரண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் டே அப்படின்னு மாற்றிக்கிறோம். எதனால் அப்படின்னா இன்றைக்கி அது கிராஸ் ஓவர் ஆனால் தான் நம்ம அதை இன்றைக்கி இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ண முடியும். அது ஒரு மாதத்துக்கு முன்னாடி கிராஸ் ஓவர் ஆகிருந்தாலும் இந்த இடத்துல காமிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் டே கேண்டிலில் அது கிராஸ் ஓவர் ஆகிருக்கணும். அப்போ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதுக்காக ப்ரீவியஸ் டேவை நான் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இஎம்ஏ 5 காமிக்குதா? இதுக்குள்ளே போயிட்டு திரும்ப அட்வான்ஸ்டு கிளிக் பண்ணி இப்போது இது வந்து ஈக்குவல் டு இல்லைனா கிரேட்டர் தென் அந்த மாதிரிலாம் கொடுத்துக்கலாம். பட் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்குறோம். அண்ட் அதுக்கப்புறம் திரும்பவும் இஎம்ஏ கிளிக் பண்ணி திரும்ப ப்ரீவியஸ் டே கொடுத்து ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ இந்த இடத்துல ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 2 ஸ்டாக் தான் ஃபில்டர் அவுட் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஒன்று எக்ஸாம்பிளுக்காக ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ், இன்னொன்று ஜேபி கெமிக்கல்ஸ். இது 2த்துடைய சார்ட்டையும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். உண்மையிலேயே வந்து கிராஸ் ஓவர் நடந்திருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதை 1 டே டைம் ஃப்ரேமில் வச்சுக்கோங்க. அண்ட் எஃப்எக்ஸ் போயிட்டு நம்ம போட்ட மாதிரி இஎம்ஏ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ 2 இஎம்ஏ ஆட் பண்ணணும். டபுள் கிளிக் நான் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து 5 டேஸ் மூவிங் ஆவரேஜ், அப்போது லென்த் வந்து 5 அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு 20 டேஸ். ஸோ இதையுமே நான் வந்து 20 அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன நடந்திருக்கு, லாஸ்ட் டே தான் வந்து அது கிராஸ் ஓவர் ஆகிருக்கு, நேற்று தான். ஸோ அப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா புல்லிஷ் ட்ரேட், சூப்பரான ட்ரேடாக கிடச்சிருக்கும். 733 என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா டார்கெட் வந்து உங்களோட ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரிவார்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் ஒரு 1000 ருபீஸ் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது ஒரு 2000 ருபீஸ் டார்கெட் அப்படின்னு வச்சுப்போம், ஒரு தோராயமாக. அதாவது 1:2 ரிஸ்க் ரிவார்டெலாம் சொல்கிறேன். அப்போ எத்தனை குவான்டிட்டி எடுத்தால் இந்த 2000 இதில் வந்து நம்ம மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து அத்தனை குவான்டிட்டி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 733 கிட்டத்தட்ட 10 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குது. அப்போ ஒரு 2000 ருபீஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஒரு 200 குவான்டிட்டிஸ் இதில் போட்டிங்க இன்ட்ராடேயில் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இது ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். நெக்ஸ்ட்டு ஜேபி கெமிக்கல்ஸ்க்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஜேபி கெமிக்கல்ஸ்க்கு முந்தானத்துக்கு அது பிரேக் அவுட் ஆகியிருக்கு. பட் அது நம்ம நேற்று தான் போட்டிருக்கோம், ஆனால் வரல. ஆனால் இன்றைக்கி திரும்ப பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஸோ கிராஸ் ஓவர் கீழே திரும்ப போயிடுச்சு. ஸோ அதனால் இது வந்து நோ ட்ரேட் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் நெகட்டிவ் ட்ரேட் எடுத்துனா இருக்கலாம். பட் வேண்டாம், என்னை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் ட்ரேட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். இப்போ இதில் நீங்கள் என்னென்ன மாற்ற முடியுமோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ஸ்க்ரீனரை பில்ட் பண்ணணும். அண்ட் அதை மார்க்கெட்டில் பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை லைவாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிச்சிருக்கேன், ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, நிறைய ஸ்டாக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரேஞ்சை மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்டாக் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது, ரேமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணதையே திரும்ப திரும்ப கூட ஐட்ரேட் பண்ணி உங்களுக்கான ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜியவே நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஓன் ஸ்க்ரீனரையும் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் ஸ்கேனக்ஸ். உங்களுக்கு டைம் இல்லை, நிறைய நேரம் வந்து நம்ம வந்து ஒர்க்கிங்கில் போயிடுது, நம்ம ஈஸியாக ஒரு இன்ட்ராடே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஒரே ஆப்ஷன் ஸ்கேனக்ஸ் தான். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்க்ரீனரை பில்டு பண்ணிட்டீங்கன்னா அதை அப்படியே சேவும் பண்ணிக்க முடியும். இங்கே சேவ் கொடுத்து உங்களுடைய ஸ்க்ரீனர் பேர் என்ன அப்படின்னு கொடுத்துடலாம். நம்ம வந்து கோல்டன் கிராஸ் ஓவர்.
அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து நமக்கு மட்டும் விசிபிளாக இருக்கணுமா இல்லை எல்லாருக்கும் பார்க்கணுமா அப்படின்னு பார்த்துட்டு நான் வந்து நமக்கு மட்டும் மேக் திஸ் ஸ்க்ரீன் ப்ரைவேட் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனருக்கு போனீங்கன்னா மை சேவ்டு ஸ்க்ரீனர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய ஸ்க்ரீனர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இங்கே பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ஸ்க்ரீனர் சேவிங் பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி நீங்களும் உங்களோட ஸ்ட்ராட்டஜியை இந்த ஸ்க்ரீனரில் போய்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் நாம் இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றியும் அண்ட் இதை எப்படி ஸ்க்ரீனரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்டாக்கை ஃபில்டர் அவுட் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் புரிஞ்சிருந்தது அப்படின்னா தன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.